யாரும் அறியாத அந்த ரகசியம். எம்ஜிஆரின் உயிரை காப்பாற்றிய கண்ணதாசனின் அந்த ஒரே ஒரு பாடல் வரிகள். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத மாபெரும் சகாப்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் திரையில் தோன்றினாலே தியேட்டர்களில் கைத்தட்டல்களும் விசில் சத்தங்களும் விண்ணை பிளக்கும். ஏழை எளிய மக்களின் காவலனாக, வாரி வழங்கும் வள்ளலாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் இதயங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதேபோல தமிழ் சினிமாவின் தத்துவ கடல் தன் பேனாமுனையால் கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் கவியரசு கண்ணதாசன். இவர்கள் இருவருக்குள்ளும் சினிமா ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், விவாதங்கள் இருந்தன என்பது ஒட்டுமொத்த நாடறிந்த ஒரு உண்மை. ஆனால் இவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த அந்த பகையையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் அவரது உயிரையே காப்பாற்றும் அளவிற்கு ஒரு மாபெரும் சக்தியாக கவியரசு கண்ணதாசனின் பாடல் வரிகள் அமைந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் நிதார்சமான உண்மை. திரைக்குப் பின்னால் நடந்த இதுவரை பலரும் அறியாத அந்த நெஞ்சை உலுக்கும் வரலாற்று ரகசியத்தை பற்றி தான் இன்று நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். அது 1960களின் காலகட்டம். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிக உச்சத்தில் இருந்த நேரம். அதே சமயம் அரசியல் களத்திலும் அவர் மிக தீவிரமாய் பணியாற்றி கொண்டிருந்தார். ஒருபுறம் அடுக்கடுக்கான திரைப்படங்கள், மறுபுறம் பொதுக்கூட்டங்கள் என ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. மிக கடுமையான காய்ச்சல் மற்றும் அதீத உடல் சோர்வு காரணமாக அவர் முற்றிலும் நலிவடைந்து போகிறார். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்துவிட்டு அவர் உடனடியாக தனது அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும், மன அழுத்தம் இன்னும் அவரது உடல்நிலையை மோசமாக்கிவிடும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுகிறார்கள். ஆனால் மக்களின் அன்பிலும் சினிமா படப்பிடிப்புகளிலும் எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு அறையின் உள்ளே முடங்கி எதையும் செய்யாமல் ஓய்வு எடுப்பது என்பது நரக வேதனையாக இருந்தது. நாளாக அந்த தனிமையும் ஓய்வும் அவருக்குள் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மனசோர்வையும் ஏற்படுத்த தொடங்கியது. இனி நம்மால் பழையபடி ஓடி ஆடி நடக்க முடியுமா, மக்களின் முன்னால் கம்பீரமாக நிற்க முடியுமா என்ற இனம் புரியாத பயம் எம்ஜிஆரின் மனதை வாட்டியது. அவரது முகத்தில் இருந்த அந்த புன்னகை மறைந்து ஒட்டுமொத்தமாக தன் மீதான நம்பிக்கையை இழந்து படுக்கையிலேயே முடங்கி கிடந்த புரட்சித் தலைவர். இந்த சூழ்நிலையில்தான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வருகிறார். படுத்த படுக்கையாக மிகவும் சோர்வடைந்து வாழ்க்கையின் மீதே விரக்தியுற்ற இருக்கும் தன் அருமை நண்பன் எம்ஜிஆரை கண்டு எம்.எஸ். விஸ்வநாதன் நெஞ்சு உருகி போகிறார். எப்படி உலுக்கினாலும் எம்ஜிஆரின் முகத்தில் ஒரு சின்ன அசைவோ நம்பிக்கையோ வரவில்லை. உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறார். அப்போது எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் பதிவு செய்யப்பட வேண்டியிருந்தது. அந்த பாடலை எழுதுவதற்காக கவியரசு கண்ணதாசன் ஏற்கனவே அழைக்கப்பட்டிருந்தார். எம்.எஸ். விஸ்வநாதன் நேராக கண்ணதாசனிடம் சென்று, கவிஞரே, எம்ஜிஆர் இப்போது இருக்கும் சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அவர் உடல்நிலையை விட மனிதளவில் மிகவும் உடைந்து போயிருக்கிறார். வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கும் நம்பிக்கையே போய்விட்டது போல தெரிகிறது. அவரை மீட்டெடுக்க உங்களது பேனாமுனையால் மட்டும்தான் முடியும். அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய நம்பிக்கையை கொடுக்கும் படியான வரிகளை நீங்கள் எழுத வேண்டும் என்று உருக்கமான வேண்டுகோள் விடுகிறார். அரசியல் ரீதியாக எம்ஜிஆருடன் எவ்வளவுதான் மோதல்கள் இருந்தாலும் தன் நண்பனின் இந்த நிலைமையை கேட்டவுடன் கவியரசு கண்ணதாசனின் இதயம் பதறியது. உடனே மெல்லிசை மன்னர் போட்ட அந்த சோகமும் தத்துவமும் கலந்த மெட்டை கேட்டு கண்ணதாசன் எழுத அமர்ந்தார். தன் பேனாவை கையில் எடுத்த கவிஞர் எம்ஜிஆரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும், அவர் சந்தித்த சோதனைகளையும், அவர் மீண்டு எழுந்து வர வேண்டிய அவசியத்தையும் மனதில் இருத்தி வரிகளை செதுக்கத் தொடங்கினார். ஒரு மனிதன் தோல்விகளையோ சாதனைகளையோ கண்டு அஞ்சக்கூடாது என்பதை விளக்கும் வகையில் தமிழ் சினிமாவின் அகசிறந்த தத்துவ வரிகள் அன்று இரவு கண்ணதாசனின் பேனாவிலிருந்து பிரசவித்தன. அப்படி உருவான உலக புகழ் பெற்ற காவிய பாடல்தான் ஆடும் வரை ஆடுவோம், விழுந்தால் மண்ணில் விழுவோம் என்று தொடங்கி அதன் பல்லவியில் ஓடும் ரயிலில் ஒருவன் தம்பி
உனக்கும் எனக்கும் வழியில் தம்பி என்று பயணிக்கும் அந்த உன்னதமான பாடல். இந்த பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய ஒரு குறிப்பிட்ட வரிதான் ஒட்டுமொத்த கதையுமே மாற்றியது. அது என்ன வரி தெரியுமா? நாளை என்பது இறைவனின் கையில், இன்று என்பது மனிதனின் கையில். வாழ்வது என்பது இயற்கை செய்த வேலை. இதில் கோழைகளுக்கு ஏதடா கவலை என்ற அந்த இமயமலை போன்ற வரிகள்தான் அது. பாடலின் வரிகள் அனைத்தும் டி.எம். சௌந்தரராஜனின் கம்பீரமான குரலில் பதிவு செய்யப்பட்டு அந்த ஆடியோ கேசட் உடனடியாக எம்ஜிஆரின் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் அந்த பாடலை தனது அறையில் ஒலிக்க விடுகிறார். டி.எம்.எஸ்.இன் குரலில், எம்.எஸ்.வி.யின் இசையில் கண்ணதாசனின் அந்த வரிகள் ஒலிக்கத் தொடங்கிய உடனே படுக்கையில் சோர்வாக கிடந்த எம்ஜிஆரின் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. குறிப்பாக நாளை என்பது இறைவனின் கையில், இது கோழைகளுக்கு ஏதடா கவலை என்ற வரிகள் அவரது காதுகளில் விழுந்த அடுத்த நொடி எம்ஜிஆர் அப்படியே படுக்கையிலிருந்து திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். நான் கோழையா? சோதனைகளைக் கண்டு பயந்து நடுங்குபவனானான். நாளை நடப்பதை நினைத்து இன்று நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டார். அந்த வரிகள் அவருக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த சிங்கத்தை தட்டி எழுப்பியது. கண்ணதாசனின் அந்த ஒற்றை வரி எம்ஜிஆரின் மன அழுத்தத்தை ஒட்டுமொத்தமாக அடித்து விரட்டி அவருக்குள் ஒரு பிரம்மாண்டமான உலக மகா நம்பிக்கையை விதைத்தது. அந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்டு தனக்குள்ளேயே ஒரு புதிய எனர்ஜியை வரவழைத்து கொண்ட எம்ஜிஆர் மிக குறுகிய நாட்களிலேயே தனது உடல்நலக் குறைவிலிருந்து முழுமையாக குணமடைந்து பழையபடி கேமரா முன்பாக வந்து நின்றார். பணத்தோட்டம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியான போது திரையில் எம்ஜிஆர் அந்த பாடலுக்கு பாடி நடித்த அந்த கம்பீரமான ஸ்டைலையும் கண்ணதாசனின் அந்த வரிகளையும் கேட்டு தியேட்டரே அதிரும் அளவிற்கு மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். இன்றும் கூட வாழ்க்கையில் விரக்தியுற்று தற்கொலை வரை செல்லும் எத்தனையோ மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் மறுவாழ்வு கொடுக்கும் மருந்தாக கண்ணதாசனின் இந்த வரிகள் திகழ்கின்றன. தன் நண்பனின் மனசோர்வை நீக்கி அவரது உயிரை காப்பாற்றிய கவியரசு கண்ணதாசனின் இந்த அழியாத தத்துவ பாடலை பற்றிய சுவாரஸ்யமான நெஞ்சை உலுக்கும் வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் சினிமா வரலாற்று ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.